இனிய இதயங்களே, சாண்டி குமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோவை முழுசாக பாருங்கள். இன்னைக்கு என் பார்வையில் நம்ம பார்க்க போகிற ட்ரெய்லர் எலெக்ஷன். ஒரு நாள் துண்டு போடாம போனா தான் என்ன உன் உயிரா போயிட போகுது. தாலி இல்லாம வெளியே போவியா நீ? கட்சிக்காரனுக்கு அடையாளமே கரை வேஷ்டியும் துண்டும் தான். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, எங்க வகையரா தான் தலைவராக இருப்பாங்க. என் பார்வையில் எலெக்ஷன் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? ட்ரெய்லரோட தொடக்கத்தில் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களுடைய கோட், பேலட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் புல்லட், தோட்டாவை விட வலிமையானது வாக்குச்சீட்டு. அதோடைய பேர் எலெக்ஷன். ஊர் தலைவர் தேர்தலை பற்றின ஒரு கதை தான் இது. ரொம்ப வருஷமாக தலைவராக இருக்கிற தலைவருடைய மகனும், ரொம்ப வருஷமாக கட்சிக்கு தொண்டனாக இருக்கிற தொண்டனுடைய மகனும், இந்த பொண்ணோட அப்பாவோட அப்பாவோட அப்பப்பப்பாவோட குடும்பத்துல ஒரு பெண்ணோ இல்ல ஒரு ஆணோ பிறந்தா எதிர்த்து இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. அதனால ஊருக்குள்ளே நடக்கிற அந்த கலவரம், பிரச்சனை, அரசியல் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு புரியுது. உன்னை எதிர்த்து அவனை நிற்க மாட்டான்ற அதுக்குள்ள பேசாத. இதுக்கோசரமே எங்கள் ஊர்ல இருந்து ஒருத்தர் நிற்க வச்சு உன் குடும்ப கௌரவத்தை காலி பண்ணுறோம், ஜாக்கிரதா. ஒரு தொண்டனுடைய மகன் தலைவர் பதவிக்கு போட்டிட்டா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத அந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த யதார்த்தமான சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டன்னர் சாம் அவர்கள் தான் அந்த படத்துக்கு சண்டை காட்சி பண்ணியிருக்காங்க. விஜயகுமார் அவர்களுடைய சண்டை காட்சியெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்க போகுது. தலைவர் பதவிக்கு மக்கள் தலைவர் மகனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, தொண்டை மகனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் படமாக இது இருக்க போகுதுங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு புரியுது. இந்த ட்ரெய்லரில் வர வசனங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இயக்குனர் தமிழ் அவர்களும் வசனம் எழுதியிருக்காங்க, உரியடி விஜயகுமார் அவர்களும் வசனம் எழுதியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட ஒரு வசனம், யானைன்னா எப்போவுமே தலையாட்டிட்டு தான் இருக்குமா? கோயில் யானைனா எப்பயும் தலையாட்டின்னு தான் இருக்குமா? அதுக்கு மதம் பிடிச்சதுன்னு வையே, ஒரு நாள் பாருங்க தூக்கி போட்டு மெச்சு போடும். அரசியல் போட்டி இருக்கு இல்லையா, அதை கனெக்ட் பண்ணுற மாதிரியான வசனம் இது. வசனம் நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக இயக்குனர் தமிழ் அவர்கள் 2020 சேத்துமான் அப்படிங்கிற ஒரு படம் OTTல ரிலீஸ் ஆச்சு. சேத்துமான் அப்படின்னா பன்னின்னு அர்த்தம். அந்த ஊருக்குள்ளே பன்னிக்கறி சாப்பிடணுன்னு சில பேர் ஆசைப்படுவாங்க. அதனால ஒரு உயிர் போயிடும். அதை ரொம்ப யதார்த்தமாக கையாண்டிருப்பார் இயக்குனர் தமிழ் அவர்கள். 2வது படம் எலெக்ஷன், உரியடி விஜயகுமார் வச்சு எடுத்திருக்காங்க. பார்க்கலாம், இந்த படமும் ஒரு யதார்த்தமான பொலிட்டிக்கல் ஆக்ஷன் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும்னு நம்புவோம். பார்க்கலாம். ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு மகேந்திரன் ஜெயராஜ் தான் பண்ணியிருக்காங்க. மகேந்திரன் ஜெயராஜ் 96 தெலுங்குல ஜானோ, துக்ளக் தர்பார், இப்போ எலெக்ஷன் படம். சினிமோட்டோகிராஃபி, ஒளிப்பதிவு 96லலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த படத்துலேயும் நல்லா இருக்கும்னு நம்புவோம். ட்ரெய்லரில் நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் CS பிரேம்குமார் அவர்கள் பண்ணியிருக்காங்க. சேத்துமான் படத்துக்கும் அவர் தான் எடிட்டர். அந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். இந்த எலெக்ஷன் படத்துலையும் அந்த ட்ரெய்லர் கட்ஸில் நல்லா இருந்துச்சு. தலைவர் பதவின்றது வேற, அதுக்கு ஓணுங்கிற தகுதியும் தராதரமோ எங்களாண்டகுது. படத்துடைய கதாநாயகன் விஜயகுமார் உரியடி படத்தின் மூலயமா கதாநாயகனாகவும் இயக்குனராகவும் அறிமுகமானார். உரியடி 2வும் வெளியாச்சு. இளைஞர்கள் மத்தியில் அவரோட வசனங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அது மூலிமா அவருக்கு உரியடி விஜயகுமாருங்கிற பேரும் கிடைச்சிது. 3வதாக ஃபைட் கிளப் அப்படின்னு ஒரு படத்தில் நடித்தார். அந்த படம் வணிக ரீதியாக ஒரு வெற்றி படம் தான் சொல்லணும். இப்போ 4வது படம் எலெக்ஷன். உரியடி விஜயகுமார் படம்னாலே அரசியல் வசனங்கள் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். படம் முழுக்க அரசியல் இருக்க போகுதுங்கிறதுனால அவருடைய வசனங்கள் எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை உண்டுபடுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அரசியல் பெரிய சிம்மம்மா, எனக்கு செட் ஆகுமா? அயோத்தி படத்தில் நடித்த பிரீத்தி அஸ்ரானி தான் இந்த படத்துலையும் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. திலீபன், மரியம் ஜார்ஜ் இப்படி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய இசை கோவிந்த் வசந்தா. கோவிந்த் வசந்தா அவர்களுடைய இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய சில பாடல்கள் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பிஜிஎம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். இந்த ட்ரெய்லர்லேயும் நல்லா இருந்துச்சு. படத்தில் இன்னும் சிறப்பாக பண்ணியிருப்பாருன்னு நம்புவோம். இந்த எலெக்ஷன் திரைப்படம் மே 17ஆம் தேதி திரையரங்கில் வெளியாகுது. இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படமாக அமையணும்னு நம்ம சாண்டிகுமார் சொந்தங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி. தமிழ் வணக்கம்.